எல்லோருக்கும் வணக்கம். அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் பகுதி 6ல் டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாக்கியம் என்பது ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அல்லது ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி ஒரு வினையை செய்தது என்று இருக்கும். 9 பொருள்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். 3 காலங்களை பற்றியும் பார்த்திருக்கிறோம். அதே போல எப்படி இருப்பது அப்படின்றால் சாதாரணமாக தொடர்ந்து வினைமுற்ற தொடர் வினைமுற்றாக. இப்ப ஆங்கிலத்தில் தமிழில் காலம் சொல் என்பது வினை நடைபெற்ற காலத்தை மட்டுமே குறிக்கும். ஆங்கிலத்தில் டென்ஸ் என்பது வினை நடைபெற்ற காலத்தை மட்டுமோ அல்லது வினை நடைபெற்ற காலத்துடன் வினை எப்படி செய்யப்பட்டது என்பதையும் சேர்த்து குறிக்கவோ உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்ப கடந்த காலத்துல சாதாரணமானாக்க பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், அதே போல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், present simple, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense, இப்படி 12 வகையாக டென்சஸ் அமையும். அதாவது 3 காலங்களில் 4 விதமாக வினைகள் செய்யப்படும். இப்ப வினைகளின் ஆரம்பம் முடிவு அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு வினைக்கும் ஆரம்பம் இருக்கும், தொடர்பு இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். ஒரே காலத்தில் ஆரம்பித்து ஒரே காலத்தில் முடிவடையும். நேற்று வந்தேன் அப்படின்னு என்னது? கடந்த காலத்தில் ஆரம்பித்து கடந்த காலத்தில் முடிந்து விட்டது. ஒரே காலத்தில் ஆரம்பித்து வேறொரு காலத்தில் முடிவடையும் அப்படின்னா நேற்று நான் ரயிலில் புறப்பட்டு நாளை வந்து சேர்வேன். சோ வினையின் ஆரம்பம் கடந்த காலம், விடை முடிவு பெறுவது எதிர்காலம். அடுத்து ஆரம்பம் அல்லது முடிவை பற்றி மட்டும் சொல்லுவோம். இப்ப இங்க பாருங்க 5 வகையான வாக்கியங்களை சொல்லலாம். இப்ப மஞ்சள் குறியீடு வந்து ஆரம்பம், நீல குறியீடு வந்து தொடர்வு, சிகப்பு குறியீடு முடிவு. இப்ப முதல் வகையான ஒரு செயல் வந்து கடந்த காலத்தில் ஆரம்பித்து கடந்த காலத்திலேயே முடிந்துவிட்டது. அடுத்து இரண்டாவது வகையான செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நிகழ்காலத்தில் முடிவு பெறுகிறது. மூன்றாவது செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து எதிர்காலத்தில் முடிவு பெறும். நான்காவது நிகழ்காலத்தில் ஆரம்பித்து எதிர்காலத்தில் முடிவு பெறும். ஐந்தாவது எதிர்காலத்தில் ஆரம்பித்து எதிர்காலத்தில் முடிவு பெறும். இந்த ஆரம்பம் என்பது வந்து மஞ்சள் குறியீடு, சிகப்பு இது முடிவு என்பது சிகப்பு குறியீடு. இப்ப வினை எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிற எதை பொறுத்து சொல்லலாம்? ஒரு வினையின் எந்த பகுதியை குறிப்பிட்டு சொல்கிறோம், எதற்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் என்பதை பொறுத்து வினை எப்படி செய்யப்பட்டது என்று சொல்லலாம். இப்ப சாதாரணமாக தொடர்ந்து வினைமுற்று தொடர் வினைமுற்றாக அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இப்ப வினையின் ஆரம்பம் அல்லது முடிவை பற்றி சாதாரணமாக சொல்வது சாதாரண வினை. இங்க வந்து வினை ஆரம்பிச்சது பற்றியோ இல்ல முடிவு பெற்றது பற்றி மட்டும்தான் சொல்லுவோம். அடுத்து தொடர் வினையில வினை தொடர்ந்து நடைபெறுவதை, தொடரும் நிலையை பற்றி அழுத்தமாக சொல்வது. வந்து கொண்டு இருக்கிறேன், நாளை வந்து கொண்டு இருப்பேன், அந்த தொடரும் நிலையை அழுத்தமாக சொல்வது தொடர் வினை. அடுத்து வினையின் முடிவை பற்றி அழுத்தமாக சொல்வது. வந்து விட்டான், சாப்பிட்டு விட்டேன், செய்து விடுவேன், இப்படி முடிவுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்வது வினைமுற்று வாக்கியங்கள். அடுத்து ஒரு வினை இன்னொரு வினைக்கு முன்பு தொடர்ந்து நடந்து கொண்டு இருத்தல், அதை பற்றி சொல்வது தொடர் வினை வாக்கியம். தொடர் வினைமுற்று வாக்கியத்தில் தொடர்ந்து நடைபெறுவதையும் சொல்லுவோம், முடிவு பெற்றதையும் அழுத்தமாக சொல்லுவோம். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள். சாதாரண வினைனாக்க வினையின் ஆரம்பம் அல்லது முடிவு பற்றி மட்டும், வந்தான், வருகிறான், வருவான், இப்படி சொல்றது. தொடர் வினைனாக்க வினை தொடர்ந்து நடப்பதை சொல்வது, வந்து கொண்டிருக்கிறான், சென்று கொண்டு இருந்தான், இப்படி. இப்ப சாப்பிட்டு கொண்டு இருந்தான் என்பது கடந்த காலம், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் என்பது நிகழ்காலத்து தொடர்வினை, சாப்பிட்டு கொண்டு இருப்பான் என்பது எதிர்கால தொடர்வினை. அடுத்து இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் வினைமுற்றுனாக்க ஒண்ணு இல்ல,
முடிவை பற்றி அழுத்தமா விட்டான் விடுவான் அப்படின்னு சொல்றது அவ்வளவுதான். ஸோ ஒரு வினையின் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது வினையின் முடிவை பற்றி அழுத்தமாக சொல்வது அல்லது ஒரு வினை இன்னொரு வினைக்கு முன்பு நடந்து முடிந்து விடல் அதை பற்றி சொல்வது. இப்ப பாரு எக்ஸாம்பிள், நேற்று வந்து விட்டான், சாப்பிட்டு விட்டேன். இதெல்லாம் என்னது? வினையின் முடிவை பற்றி அழுத்தமாக சொல்வது. இரண்டாவது வகை, போலீஸ் வருவதற்கு முன்பே திருடன் தப்பி ஓடிவிட்டான். அதாவது இப்ப முதல் வகையான வினை, முதல் வினை என்பது இரண்டாவது வினைக்கு முன்பே முடிவு பெற்றதை அழுத்தமாக சொல்வது. நாளை நீ வருவதற்குள் இந்த வேலையை செய்து முடித்து விடுவேன். நாளை நீ வருவது இரண்டாவது செயல், அதற்கு முன்பே முடித்து விடுவேன் என்பது முதல் செயல். அடுத்து தொடர் வினை முற்று என்பது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு வினை இன்னொரு வினைக்கு முன்பு தொடர்ந்து நடந்து கொண்டு இருத்தல். இப்ப தொடர் வினைக்கும் தொடர் வினை முற்றுக்கும் வித்தியாசம் என்ன? இப்ப தொடர் வினை வாக்கியத்துல பாருங்க, போலீஸ் வரும் வரை திருடன் தூங்கிக் கொண்டு இருந்தான். அதையே தொடர் வினை முற்று வாக்கியத்தில் போலீஸ் வரும் வரை திருடன் தூங்கிக் கொண்டு இருந்து விட்டான். ஓகே, அந்த மாதிரி கொண்டு இருந்து விட்டான் அப்படின்னு சொல்லி சேருது. ஸோ இன்று நாம் பார்த்தது சிம்பிள் டென்ஸ் என்றால் என்ன, கண்டினியூஸ் டென்ஸ் என்றால் என்ன, பர்ஃபெக்ட் டென்ஸ் என்றால் என்ன, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்றால் என்ன. ஸோ அதை இந்த ஒரு இதை ஒரு கிராஃப் மாதிரி உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஸோ இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.